சமையல் எவ்ரிடே வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். கிறிஸ்மஸ்னாலே நமக்கு ப்ளம் கேக் தான் ஞாபகம் வரும். முட்டை, தயிர், ஓவன் எதுவுமே நம்ம யூஸ் பண்ணாமல் ஈஸியான முறையில் வீட்டிலையே நம்ம ப்ளம் கேக் எப்படி பண்ணுறதுங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம ப்ளம் கேக் பண்ணுறதுக்கு ட்ரை ஃப்ரூட்ஸையும் நட்ஸையும் ஆரஞ்சு ஜூஸில் ஊற வச்சுக்கலாம். நான் 3/4 கப் அளவுக்கு ஆரஞ்சு ஜூஸ் சேர்த்துருக்குறேன். நீங்கள் ஆரஞ்சு ஜூஸுக்கு பதிலாக கிரேப்ஸ் ஜூஸ் இல்லைனா உங்களுக்கு எந்த ஜூஸ் பிடிக்குமோ அதை கூட சேர்த்துக்கலாம். ஆரஞ்சு ஜூஸ் கூட 1/4 கப் அளவுக்கு கருப்பு திராட்சை சேர்த்துக்கிறேன். 1/4 கப் அளவுக்கு கிஸ்மிஸ் சேர்த்துக்கிறேன். 1/4 கப் பேரிச்சம்பழம், 1/4 கப் அளவுக்கு செரி சேர்த்துக்கிறேன். சின்னதாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். 1/4 கப் அளவுக்கு டியூட்டி ஃப்ரூட்டி சேர்த்துக்கிறேன். நான் க்ரீன் கலர் சேர்த்துருக்கிறேன். நீங்கள் உங்களுக்கு விருப்பப்பட்ட கலர்ஸ் எது வேணாலும் நீங்கள் இது கூட ரெட் கலர், ஆரஞ்சு கலர் கூட சேர்த்துக்கலாம். 15 பாதாமை சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன், அதையும் சேர்த்துக்கிறேன். 15 முந்திரி பருப்பு, அதையும் சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன், சேர்த்துக்கலாம். 15 பிஸ்தாவை சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன், இதையும் சேர்த்துக்கலாம். நட்ஸ் எல்லாமே உங்கள் விருப்பம்தான், உங்களுக்கு தேவையான அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இது கூட நீங்கள் தர்பூசணி விதை கூட சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. நம்ம இதை ஒரு 1 மணி நேரத்துக்கு ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாமே நல்லா ஆரஞ்சு ஜூஸில் நமக்கு ஊறி கிடைக்கும். குறைஞ்சது 1 மணி நேரமாவது இதை ஊற வைக்கணும். அதிகபட்சம் 8 மணி நேரம் வரைக்கும் கூட நீங்கள் ஊற வச்சுக்கலாம். நைட் ரெடி பண்ணி வச்சுட்டு காலையில் கூட நீங்கள் எடுத்து கேக் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். நான் இன்றைக்கி 1 மணி நேரம் தான் ஊற வைக்கிறேன். ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாம் ஊறுற டைமுக்குள்ளே நம்ம சர்க்கரை சிரப் ரெடி பண்ணிக்கலாம். 3/4 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துருக்குறேன். தண்ணி எதுவுமே சேர்க்க வேண்டாம், சர்க்கரை நல்லா மெல்ட் ஆகட்டும். நாம் இன்றைக்கி பண்ணுற ப்ளம் கேக்கில் சாக்லேட் எதுவுமே சேர்க்க போகிறதில்ல. இந்த சர்க்கரை சிரப் மட்டும்தான் சேர்க்க போகிறோம். சர்க்கரை சிரப்பு நல்ல ப்ரௌன் கலர் கொடுத்துரும். சர்க்கரை நல்லா மெல்ட் ஆகிடுச்சு. இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌன் கலருக்கு ஆனதுக்கப்புறமா ஸ்டவ்வை நல்லா சிம்மில் வச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. நான் 3 தடவையாக 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். கட்டி எதுவுமே இல்லாமல் சர்க்கரை நல்லா கரைஞ்சி இந்த அளவுக்கு ஆனதுக்கப்புறமா நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இதை நம்ம நல்லா ஆற விட்டுடலாம். 1 மணி நேரம் ஆயிடுச்சு, நம்ம ஓப்பன் பண்ணிடலாம். ட்ரை ஃப்ரூட்ஸ், நட்ஸ் எல்லாமே ஆரஞ்சு ஜூஸில் நல்லா ஊறி சாஃப்டாக இருக்குது. இதை நம்ம ஓரமாக வச்சிடலாம். நம்ம ஏற்கனவே சுகர் சிரப் ரெடி பண்ணி ஆற வச்சுருந்தோம். இதுவும் நல்லா ஆறிச்சு. நம்ம இதை ஓரமாக வச்சுட்டு கேக் மாவு ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். கேக் மாவு ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு 1/4 கப் அளவுக்கு காய்ச்சின பால் சேர்த்துக்கிறேன். பால் கூட எந்த ஃப்ளேவருமே இல்லாத எண்ணெய் 1/4 கப் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். இது ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். நீங்கள் எண்ணெய்க்கு பதிலாக உருக்குன பட்டர் கூட சேர்த்துக்கலாம். இது கூட 1 டீஸ்பூன் அளவுக்கு வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்துக்கிறேன். வெண்ணிலா எசன்ஸ்க்கு பதிலாக உங்களுக்கு எந்த ஃப்ளேவர் எசன்ஸ் பிடிக்குமோ அதை கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். அடுத்து ஒரு சல்லடை வச்சுட்டு 1 கப் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துக்கிறேன். மைதா மாவு கூட 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மில்க் பவுடர் சேர்த்துக்கிறேன். இது ஆப்ஷனல் தான், நீங்கள் விருப்பப்பட்டால் சேர்த்துக்கோங்க. சேர்த்து செய்யும்போது கேக்கோட டேஸ்ட் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். 2 துண்டு பட்டை, 2 ஏலக்காய், 2 கிராம்பு, இது 3த்தையும் சேர்த்து நான் மிக்சியில் பவுடர் பண்ணி வச்சுருக்கிறேன். இந்த பவுடரை இது கூட சேர்த்துக்கலாம். இதுவும் ஆப்ஷனல் தான், நீங்கள் விருப்பப்பட்டால் சேர்த்துக்கோங்க. ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். இது எல்லாத்தையும் நல்லா சலிச்சிடலாம். சலித்த மாவு கூட நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்கிற சுகர் சிரப்பை சேர்த்துடலாம். நல்லா ஆறுனதுக்கப்புறமா தான் சேர்க்கணும், சூடாக இருக்கும்போது சேர்த்துடக்கூடாது. சுகர் சிரப் சேர்த்துட்டு மாவு கூட நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். சேம் டைரெக்ஷனில் தான் மிக்ஸ் பண்ணணும். சுகர் சிரப்பு கூட கேக் மாவை நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. நான் வந்து மைதா மாவு சேர்த்தேன், நீங்கள் மைதாவுக்கு பதிலாக கோதுமை மாவு கூட சேர்த்துக்கலாம். இது கூட நம்ம ஆரஞ்சு ஜூஸில் ஊற வச்சு வச்சுருக்கிற நட்ஸ் எல்லாத்தையுமே சேர்த்துக்கலாம். நட்ஸ் எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. 1/2 ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா சேர்த்துக்கிறேன். 1 ஸ்பூன் பேக்கிங் பவுடர். இது ரெண்டையும் நம்ம கேக் பேக் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி சேர்த்துக்கோங்க.
சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். நம்ம கேக் மாவு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நம்ம இதை கேக் டின்னுக்கு மாற்றிக்கலாம். ஒரு கேக் ட்ரேயில் எண்ணெய் தடவிட்டு பட்டர் பேப்பர் போட்டு வச்சுருக்கிறேன். நாம் எப்போவுமே கீழே மட்டும்தான் பட்டர் பேப்பர் போடுவோம். இப்போ வந்து நம்ம இந்த கேக் பேட்டரில் நட்ஸு ட்ரை ஃப்ரூட்ஸ்லாம் நிறைய சேர்த்துருக்கிறதுனால சைடில் ஒட்டிக்கும். அதனால் நான் ஃபுல்லாக கவர் ஆகிற மாதிரி பட்டர் பேப்பர் போட்டு வச்சுருக்கிறேன். இப்போ நம்ம கேக் ட்ரேயில் மாவை ஊற்றிக்கலாம். நல்லா இந்த மாதிரி டேப் பண்ணி விட்டுக்கலாம். ஏர் பபிள்ஸ் எதுவும் இருந்தால் நல்லா ஸ்ப்ரெட் ஆயிரும். அவ்வளோதான். அடுத்து நம்ம கேக்கை பேக் பண்ணி எடுத்துடலாம். நாம் இன்றைக்கி கடாயில் தான் கேக் பேக் பண்ண போகிறோம். ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சுருக்கிறேன். இதில் 2 கப் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இது வந்து நான் ஏற்கனவே கேக் பேக் பண்ண உப்பு தான், அதனால தான் கலர் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. நல்லா ஈக்குவலாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. உப்பு மேலே ஒரு ஸ்டாண்ட் வச்சிடலாம். ஒரு மூடி போட்டு மூடி ஹை ஃப்ளேமில் ஒரு 5 நிமிஷத்துக்கு ப்ரீ ஹீட் பண்ணிக்கலாம். நீங்கள் கடாய்க்கு பதிலாக ப்ரெஷர் குக்கரில் கூட உப்பு போட்டு மேலே ஒரு ஸ்டாண்டு வச்சு அதை ஒரு மூடி போட்டு மூடி நீங்கள் வந்து கேக் ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். 5 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம ஓப்பன் பண்ணிடலாம். ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம ரெடி பண்ணி எடுத்து வச்சுருக்கிற கேக் ட்ரேவை உள்ளே வச்சிடலாம். இதை நம்ம மூடி போட்டு மூடிடலாம். லோ ஃப்ளேமில் 45லேருந்து 1 மணி நேரம் வரைக்கும் நல்லா பேக் ஆகட்டும். 30 நிமிஷம் போல் ஆயிருக்கு. நம்ம இப்போ ஓப்பன் பண்ணி அழகுக்காக மேலே முந்திரியும் கொஞ்சம் ட்ரை ஃப்ரூட்ஸும் வச்சுக்கலாம். முதல்லே வச்சோன்னா மாவு பொங்கி உள்ளே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் பாதி பேக் ஆனதுக்கப்புறமா நம்ம வச்சுக்கலாம். கொஞ்சமாக டூட்டி ஃப்ரூட்டியையும் அங்கங்கே வச்சிடலாம். இதை நம்ம மறுபடியும் மூடி கேக் நல்லா வெந்து வர்ற வரைக்கும் இதை வேக வச்சிடலாம். 50 நிமிஷம் போல் ஆயிருக்கு. நம்ம ஓப்பன் பண்ணிடலாம். ஒரு ஸ்பூன் இல்லைன்னா கத்தி ஏதாவது ஒரு சின்ன குச்சி வச்சு சென்டரில் குத்தி பாருங்கள். மாவு கொஞ்சம் கூட ஒட்டவே இல்லை. நம்ம கேக் ரெடி ஆயிடுச்சு. நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். கேக் ட்ரேவை வெளியில் எடுத்து வச்சு கொஞ்சம் நேரம் ஆற விட்டுறலாம். கேக் நல்லா ஆறிடுச்சு. நம்ம ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். லைட்டாக இப்படி தட்டுனாலே கேக் அழகாக வெளியில் வந்துடும். பட்டர் பேப்பரை நம்ம வெளியில் எடுத்துடலாம். பாருங்கள், பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக நம்ம கேக் நமக்கு பேக் ஆகி கிடச்சிருக்கு. கட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். பாருங்கள், கேக் நல்லா சாஃப்டாக இருக்குது. பேக்கரியில் வாங்குகிற அதே ப்ளம் கேக் மாதிரியே தான் இருக்குது. ப்ளம் கேக்கு நிறைய நட்ஸும் ட்ரை ஃப்ரூட்ஸும் சேர்த்துக்கோங்க. டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். நீங்களும் இந்த அட்ராக்டிவான ஈஸியான ப்ளம் கேக் ரெசிபி ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சமையல் எவ்ரிடே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.